நம்மளுடைய டயட், லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய பழக்க வழக்கம், வாழும் முறை, ஒபிசிட்டி, இது எல்லாமே நம்மளுக்கு கான்ட்ரிபியூட்டரியாக இருக்குது. அப்போ ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாற்றணும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாரோடைய இது டயட்டும் வந்து மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் எப்போ வேணாலும் எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். எல்லாமே கலோரிஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க, ஃபேட் அதிகமாக எடுக்காங்க. இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஃபோன் எடுத்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த மாதிரி ஃபுட்டு வேணுமோ, எப்போ வேணுமாலும் அது வந்து எவ்வளோ அளவில் வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவைலபிலிட்டி அது வந்து இப்போ நிறைய அதிகமாகிடுச்சு. இன்ஃபேக்ட் இப்போ மிட் நைட் பிரியாணி வந்துடுச்சு. இப்போ நான் காலேஜ் போகிறவங்க இவங்களுக்கு எல்லாருமே என்னென்னா மிட் நைட்டில் சாப்பிட்றது பழக்கம் அதிகமாகிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த அம்மா கூப்பிட்டு வந்து சொன்னது வந்து 1 மணிக்கு அந்த அம்மாவுக்கு பசி எடுக்கும். அது அல்சராக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு தொந்தரவு இல்லை, சரியாக சாப்பிடாதனால இருக்கலாம். நைட்டு வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, டின்னர் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ மிட் நைட்டில் பசி எடுக்குது, ஒரு ஆர்டர் போடுறாங்க, மிட் நைட்டில் பிரியாணி வருது, சுடன்னு வருது. அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் பட்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகிடுது, டோப்பமைன் ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு அடிக்ஷன் வந்துடுது, அதை ரெகுலராகவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிபிஓ ஒரு ஐடியில் வேலை செய்கிறாங்களோ அவங்க டைமிங்கே எனக்கு கேட்டால் ஷாக்கிங்காக இருக்குது. தே ஸ்டார்ட் அரவுண்டு 4-5 o'clock, தே வில் கோ டில் 4 o'clock ஏர்லி மார்னிங் வரைக்கும் வேலை செய்கிறாங்க. அப்புறம் ஒரு 5-6 மணிக்கு வந்து படுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, தூங்குறதும் சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க. 8 மணிக்கு 9 மணிக்கு மறுபடியும் எழுந்திரிக்கிறாங்க, பசங்களை எடுத்துமே விடுவாங்க. மறுபடியும் வந்து அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் வந்து அந்த ஸ்லீப்பும் இருக்காது. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதில் அஃபெக்ட் ஆகும்போது உடல் பருமன் அதிகமாகுது, ஒபிசிட்டி அதிகமாகுது. உடல் பருமன் அதிகமாக மற்ற தீங்கு பழக்கம்லாம் வருது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து டயட், லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்,